தமிழ் சினிமா ரசிகர்களை தன் காமெடியால் வயிறு குலுங்க சிரிக்க வைத்த பிரபல காமெடி நடிகருக்கு ஏற்பட்ட சோகம். மருத்துவமனையை சுற்றி குவிக்கப்பட்ட போலீசார். என்ன நடந்தது? இணையத்தில் வைரலாக பரவும் செய்தி. அதாவது நடிகர் வடிவேலு அவர்களுக்கு 65 வயது ஆகிறது. 65 வயதில் திடீரென உடல்நிலை கோளாறு காரணமாக இரவோடு இரவாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக இணையத்தில் ஒரு செய்தி வெளியாகி உள்ளது. அப்படி என்னதான் நடந்தது என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வடிவேல் அவர்களை பொறுத்தவரையில் சிலருக்கு தவறானவராக தெரியலாம். அதே சமயம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நல்ல மனிதர் என்று சொல்கிறார்கள். எது எப்படியோ ஆரம்ப காலகட்டங்களில் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் அந்த கஷ்ட காலங்களை பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் மறந்துவிட்டார் என்றே சொல்லலாம். கூடா நட்பு கேடா முடியும் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இவரோட வாழ்க்கையில் நடந்தது என்றே சொல்லலாம். ஒரு கண்ணாடி கடையில் இந்த ஃப்ரேம் போடுவாங்களே, அந்த வேலையைத்தான் இவர் பார்த்து வந்தார். அதன் பிறகு இவரோட வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை சினிமா ஆசான், கடவுள் என்று சொல்ல போனால் அது ராஜ்கிரண் அவர்கள்தான். ராஜ்கிரண் முதல் முறையாக இவரை பார்த்தபோது இவர் பேசும் ஸ்லாங் ராஜ்கிரனுக்கு பிடித்து போய் அவர் ஆபீஸில் தங்க இடம் கொடுத்து இவருக்கு வேஷ்டி சட்டை எல்லாமே எடுத்து கொடுத்தார். அது ஏன்னா வடிவேல் சினிமா துறைக்கு வருவதற்கு முன்னாடியே கல்யாணம் முடிந்து விட்டது. ரொம்ப ஒல்லியாக இருப்பார். கிழிஞ்ச சட்டைதான் போட்டிருப்பார். அப்படி இருந்தவருக்கு ராஜ்கிரண் அவர்கள்தான் வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வைத்தார். அதன் பிறகு தமிழ் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த வடிவேல் ஒரு கட்டத்தில் நட்சத்திர காமெடி நடிகராக உச்சம் தொட்டார். இவர் நடிக்க ஆரம்பித்த காலத்தில் கவுண்டமணி, செந்தில் ஆகியோர் ஒரே டேக்ல நடிச்சு முடிச்சிருவாங்க. எவ்வளோ பெரிய காமெடியாக இருந்தாலும் சரி, வசனங்களாக இருந்தாலும் சரி, டைரக்டர் சொன்னதுக்கு மேல எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா இவங்க ரெண்டு பேரையுமே வடிவேல் ஓவர்டேக் பண்ணிட்டாரு. ஒரே டேக்ல எவ்வளவு பெரிய காமெடி சீனாக இருந்தாலும் முடித்து கொடுத்து விடுவார். எல்லா திறமையும் இவருக்கு சின்ன வயதில் இருந்தே இருக்கு. எம்ஜிஆர் அவர்களின் தீவிர ரசிகர் என்பதால் அவர் நடித்த படங்களை பார்த்து பார்த்து நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்திலையும் இவருக்கு நடிப்பு ஊறி போச்சு என்றே சொல்லலாம். இவரோட நடிப்பை பார்த்து கவுண்டமணி, செந்தில் மிரண்டுட்டாங்க. அவங்களுக்கே பயம் கொடுத்துருச்சு. இவன் மேல வந்துட்டானா நம்மள காலி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இவரை புறக்கணிச்சு பார்த்தாங்க. ஆனாலுமே திறமையை அழிக்க முடியாது இல்லையா? இவர்கிட்ட இருந்தது ஒரு அற்புதமான திறமை. கவுண்டமணி, செந்திலே சொல்லியிருக்காங்க, நீ பெரிய ஆளா வரப்போறாடான்னு. ஆனா இவர்கிட்ட நேரடியா சொல்லல. இவரை வச்சு இயக்கிய இயக்குனர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க, இவனை வளர விட்டுறாதீங்க, இவன் வளர்ந்துட்டானா இவன் கைவசம் சினிமா வந்துரும் அப்படின்னு மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே பளிச்சிருச்சு என்றே சொல்லலாம். 2000 இருந்து 2010 வரைக்கும் இவர் இல்லனா ரஜினியே வந்துட்டு கால் சீட் கொடுக்க மாட்டாருங்க. ரஜினி, கமலஹாசன் எல்லா நடிகர்களுமே வடிவேல் இருந்தாதான் அந்த படம் ஓடும். ஏன் சந்திரமுகி படம் ஓடுனதுக்கு காரணமே வடிவேல் தான். அந்த படம் எடுக்கும்போது இவரு ரொம்ப பிஸியா இருந்தாரு. ரஜினி அவர்கள் 1 வருஷம் வெயிட் பண்ணி இருக்காரு. வடிவேல் வந்தா மட்டும்தான் இந்த படத்துல நான் நடிப்பேன் என்று சொல்லிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி அன்றைய காலகட்டங்கள்ல அதிக சம்பளம் வாங்கின காமெடி நடிகர் இவர்தான். கவுண்டமணி, செந்தில் எல்லாம் அந்த அளவுக்கு சம்பளம் வாங்கியது கிடையாது. அவங்க 40 ஆண்டு கால சகாப்தம். அந்த சகாப்தத்தையே உடைச்சி இவர் சினிமா துறையில ஆதிக்கம் செலுத்தினார். அதே மாதிரி ஒரு காமெடி நடிகர் ஹீரோவாக நடித்த முதல் படமே மிகப்பெரிய ஹிட்டானது இவருக்கு தான். இம்சை அரசன், 23ஆம் புலிகேசி. இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட
10 கோடிக்கு மேல் இவர் சம்பளம் வாங்கினார் என்று இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளது. ஆனா ஒருத்தருக்கு நேரம் சரியில்லாம போயிருச்சுன்னா அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் இவருக்கும். அதாவது 2010 காலகட்டங்கள்ல விஜயகாந்த் அவர்கள் இவரோட கேரியருக்கு கடவுள் மாதிரி உதவி செய்திருக்கிறார். வடிவேல் கஷ்டப்பட்ட காலங்களில் பல உதவிகளை விஜயகாந்த் செய்திருக்கிறார். அந்த நேரத்துல சாலி கிராமத்துல இருவருமே வீடு கட்டி இருந்தாங்க. அங்கதான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஆனா அது விஜயகாந்துக்கு உண்மையிலேயே தெரியாது. விஜயகாந்த் தொண்டர்கள் தான் நெருக்கடி கொடுத்திருக்காங்க. தொண்டர்கள் மேல உள்ள கோபத்துல சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி 2011ல விஜயகாந்துக்கு எதிராக திமுகவோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாரு. டீசெண்டா பிரச்சாரம் பண்ணி இருக்கலாம். ஆனா திமுக 2 கோடி கொடுத்திருந்தாங்க. நீ என்ன வேணாலும் பேசிக்க அப்படின்னு ஃப்ரீடம் கொடுக்க இவரு விஜயகாந்த் அவர்களை கண்ணா பின்னான்னு திட்டாரு. இதனால இவரை மக்கள் வெறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் பிரச்சாரம் பண்ணது விஜயகாந்துக்கு சாதகமா போயிருச்சு. விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரா வந்தாரு. அதன் பிறகுதான் 2011ல இருந்து அடுத்த 10 வருஷம் இவருக்கு படத்துல நடிக்க தடை போட்டுட்டாங்க. அந்த 10 வருஷம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் அடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டாரு. அப்பந்தான் கொரோனா நேரத்துல இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு தீவிர சிகிச்சையில இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா திமுக உதவி பண்ணி இவரை மீட்டு கொண்டு வந்தாங்க. அதோட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவரோட வாழ்க்கை மீண்டும் பிரகாசமாயிடுச்சு. பழைய மாதிரி படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே சமயம் இவர் ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து மது பிரியர், குடிக்காம இருக்கவே மாட்டாரு. உங்களுக்கே தெரியும், மது அதிகமா எடுத்துக்கிட அது மிகப்பெரிய பிரச்சனைய நம்ம உடம்புல உண்டு பண்ணிரும். கல்லீரல் செயலிழந்து போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அவங்கள காப்பாற்ற முடியாது. அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் முடியாது. அந்த கட்டத்துக்கு இவர் வந்து விட்டார். திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. சரி, சின்ன பிரச்சனையா இருக்கும்னு பார்த்தா இவருக்கு கல்லீரல் ரொம்ப மோசமா இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்லிவிட்டதாக சமூக வலைதளத்தில் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது சுயநினைவை இழந்து விட்டதாகவும் அன்கான்சியஸுக்கு வடிவேல் அவர்கள் போய்விட்டதாகவும் இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளது. சொல்ல போனா கல்லீரல் வேலை செய்யாம போயிருச்சுன்னா அவங்கள காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அது ஏன்னா சமீபத்துல ரோபோ சங்கர் கல்லீரல் பாதிச்சு தான் இறந்தாரு என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இவருக்கு இப்ப 50% கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்றும் குறைந்தது 6 மாத காலம் இவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் சொல்லிவிட்டதாக சமூக வலைதளங்களில் ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. இந்த செய்தி அறிந்து ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் சோகத்தில் மூழ்கி இருக்கிறது என்றே சொல்லலாம். அதே சமயம் வடிவேல் அவர்கள் தரப்பிலிருந்து இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.